இப்ப எந்த பிராமணன் வந்து அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க? பூனல் அறுத்ததையோ குடுமி அறுத்ததையோ அதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது. இன்னைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை, குடிகாரன் ஓட்டு தேவை, அதே போல யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும்போது ஏன் பிராமணருக்கு ஓட்டு தேவையில்லை? இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள், பட்டன் போன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டுல 10 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான நலவாரியம் ஆரம்பிக்கணும் தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை கேட்டிருக்கேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பா செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு. அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் 5 லட்சம் ஓட்டுகளை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது. நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள். எந்த கிரிமினல் கேஸ்ல, எந்த கம்யூனல் கேஸ்ல அவங்க பேர் இருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் ஏன் வந்து பிராமணர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லை, அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கிற மாதிரி இவர் செய்யறது? இது ஒரு நாடகம் தான். இது அண்ணாமலை வந்து ஏதோ சொல்றாரு, அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து நிறைய பிராமணர்களே விருப்பப்பட மாட்டாங்க. அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அண்ணாமலை இந்த தடவை போன தடவை 4 சீட்டு வாங்கினாங்க அதிமுக தயவுல, இப்ப அதுவும் கிடைக்காது. இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்ஜியமாகத்தான் போவார். தமிழகத்துல பிஜேபி வளர்ச்சியே இல்லை, அது வீக்கம் மாதிரி. பலூனை ஊதினா பெருசா தெரியும், அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா? ஒரு குண்டூசியால குத்தினா போயிடும். அந்த குண்டூசி தான் 2026 பிஜேபி புஷ்னு போகும். என்னங்க சிவகுமார் வந்தார்ல, அவருக்கு எதிராக வந்து விவசாயிகள் சார் ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது கர்நாடக மாநிலம் நமக்கு எதிரான மாநிலம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை. நீங்க கொஞ்சம் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாத்தீங்களா? வீராணம் தண்ணிய சென்னைக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க. எதுக்கு? தமிழ்நாட்டு தண்ணியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது அடுத்த மாநிலம். ஆனா இந்த தண்ணியை எப்படி சேர்த்து வச்சுப்பாங்க? மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வந்தா இங்க வந்துதான் விட்டு தானே ஆகணும். அது இயற்கை ஒத்துழைக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒத்துழைக்காத போது எனக்கு இல்லாத போயிடுமோங்கிற பயத்துல பேசுற அரசியல் பேச்சுக்கள். அதுக்கு வந்து அரசாங்கம் முடிவெடுக்கணும், அரசாங்கம் செயல்படுத்தணும். நானே செய்யறேன்னு வரும்போது சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும். அது மரியாதை. இப்ப நாளைக்கு நம்ம முதலமைச்சர் போறாரு, பெங்களூர்ல கர்நாடகால யாராவது பண்ண நம்ம ஏத்துப்போமா? அதே மாதிரிதான் அவங்க வராங்க, என்ன பர்பஸ்க்கு வந்திருக்காங்க, அதற்கு உண்டான மரியாதையை தான் கொடுக்கணுமே தவிர அதுக்காக விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு சொல்லல. அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியாக சட்ட ரீதியா பண்ணணும். இல்ல, எஸ்.வி. சேகர் அவர்கள் வந்து அவருடைய சொந்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு. ஏன்னா இத்தனை நாள் வந்து அவரு பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதற்காக பலவிதமான வழக்குகள், அச்சுறுத்தல்கள், இப்படி எல்லாம் வந்து அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு. இப்ப எப்ப அவர் வந்து திமுக பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டாரோ, இப்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு நிறைய கிடைச்சிருச்சு. அத சொல்றாரு. பாதுகாப்புன்னு சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து, பிசிக்கல் அபியூஸ் அப்படி நம்ம சொல்லல. பட் ஒருத்தங்களுடைய உயிரை விட மானம் வந்து முக்கியம் இல்லையா? அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இழிவா பேசுறது, கண்ட பேர் சொல்லி பேசுறது, எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதியை புடிச்சு அவங்கள வந்து தவறா பேசுறதுங்கிறது வந்து தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து திராவிடியத்தின் ஒரு நோய். அந்த நோய் தமிழ்நாட்டை பல்லாண்டு காலமாக புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. என்னைக்கா ஒரு நாள் அத வந்து நம்ம அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும். எத்தனை நாளைக்கு? இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்லை. இது கடைசி ஸ்டேஜ், கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். we have to do. இப்பதான் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க. இப்ப முன்னாடி வந்து அப்படி பேசக்கூட முடியாது, யாருக்கும் தெரியாது. இப்பதான் வரலாறு எடுத்து எது உண்மை, எது பொய், எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்ப முடியும், குரலை எழுப்ப முடியும். ஆமா, பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே. நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு. இங்க இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அர்ச்சகர்கள், என்னங்க தட்டுல வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கையோ கூட உண்டியல்ல செலுத்தணும்
அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு அரசு நிர்வாகிகள் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? இதுதான் அவங்க கண்ணுல தெரியுது. வருகின்ற 2026 வந்து பிராமணர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க நான் முதல்வரிடம் கேட்பேன்னு சொல்லி எஸ்சி சேகர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த நல வாரியம் அமைத்தால் நான் வந்து 2026 வந்து திமுக ஆதரவாக பிராமணர்கள் ஒன்று சேர்த்து சுமார் 5 லட்சம் வாக்களை பெற்று தருவேன்கிறாரு. இப்ப ரெண்டா கடைசியில் என்ன அவர் வந்து எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு சிறந்த காமெடி நடிகர். அவருடைய அடுத்த நாடகத்துடைய ஸ்கிரிப்ட்னு நம்ம இதை நினைச்சுக்கலாம். புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இத பத்தி இன்னைக்கு வந்து திருச்சியில பிரம்மாண்டமாக பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டி அதுல அத வந்து ரொம்ப சிறப்பா அவங்க விளக்கி இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டீலிமிட்டேஷன் ஒரு பூச்சாண்டி காமிச்சு அது லிஸ்ட்லயே இல்ல. அது எனக்கு தெரிஞ்சு டீலிமிட்டேஷனை பத்தி மத்திய அரசோ இல்ல ஹோம் மினிஸ்டரோ யாருமே அதை யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அதை முன்னிறுத்தி எடுக்க யோசிச்சு அதை பெருசா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அத வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காரு. இருக்குதோ இல்லையோ அவருடைய பேச்சுக்கு ஒரு 4 பேரை வந்து கூட்டி சேர்த்துக்கிறாரு. NIP பொறுத்த வரைக்கும் NIP பத்தி ஒரு கன்ஃபியூஷன் வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்ல. நான் வந்து தெலுங்கானால இருக்கிறேன். தெலுங்கானால வந்து ஹிந்தி கட்டாயம் இல்ல, தெலுங்கு தான் கட்டாயம். ஏன்னா தெலுங்கானாவுடைய பாலிசி தெலுங்கு கட்டாயம். அங்க வந்து என் பையன் வந்து ஒரு CBSE ஸ்கூல்ல படிக்கிறான். எனி இந்தியன் லாங்குவேஜ் ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது எது வேணா இருக்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த ஒரு தெளிவு இங்க ஏன் இல்லைன்னு சொன்னா அரசு, மாநில அரசு வந்து யாருக்கும் தெளிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்குது. இத பாஜக தனியா பண்ணாம பப்ளிக்ல இருந்து 4 பேரு, இன்ஃபுளுசர்ஸ் 4 பேரு, மற்ற கட்சிகள் 4 பேரு, மற்ற மாநில தலைவர்கள் எல்லாரும் வச்சு இத வந்து கொண்டு போனாதான் மக்கள் கிட்ட போய் சேரும். ஏன்னா மக்கள் கிட்ட இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனிப்பட்ட ஊடகங்கள் தான் அதுக்கு உறுதுணையா இருக்கே தவிர சார்பு நிலை ஊடகங்கள் வழியா போவாது இல்லையா? NIPங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்மொழி திட்டம் தேவையா இல்லையா? எதுக்கு 3வது மொழி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 25%, இன்னும் சொல்ல போனா குறிப்பா 27% மாற்று மொழி பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழ் படிக்கிறதே 3வது மொழி தான். அதனால மும்மொழி எதுக்கு 4 மொழி எதுக்குன்னா சொல்லக்கூடாது. சின்ன வயசுல எத்தனை பாடம் கத்துக்க முடியுமோ அத்தனை பாடத்தை கத்துக்கணும். பள்ளிக்கூடம்னா பாடம் கத்து கொடுக்கணும். பள்ளிக்கு போற மாணவர்கள்லாம் பாடம் கத்துக்கணும். இது வந்து எனக்கு பயங்கர பிரஷரா இருக்கு, ஒரு மொழியை கத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொன்னா அந்த பாடத்தை லகுவாக்கலாமே தவிர பாடமே இருக்க கூடாதுன்னு சொல்றது. நாளைக்கு கணக்கு பாடம் பிடிக்கல, நான் ஃபெயில் ஆயிட்டேன் கணக்கு பாடத்துல, அதனால எனக்கு வந்து கணக்கு பாடத்தை எடுங்கன்னு மாணவர்கள் சொன்னா ஏத்துப்பீங்களா? அது அடிப்படைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மானு வாய திறந்து நம்ம சொல்றோமே அந்த மொழி அடிப்படைன்னு இல்ல, அடிப்படை இல்லையா? வேற ஒரு மாநிலத்துல பேசுறாங்க, என் மாநிலத்துல பேசலன்னு சொல்றதெல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ரொம்ப கேடான ஒரு மென்டாலிட்டி. அதெல்லாம் வந்து தவறு, ஆக்சுவலி அகேன்ஸ்ட் த நேஷன்.